செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. பிரசங்கி 9:10. ஆம், எத்தனை நல்ல அறிவுரை இது! காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என பழமொழியும் நம்மை தருணங்களை பயன்படுத்திக் கொள்ளும்படி ஏவுகிறது. சோம்பேறி குளிருகிறதென்று உளமாட்டான். அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடையாது என நீதிமொழிகள் 20:4 சோம்பலை கண்டிக்கிறது. இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். யோவான் 12:35. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எபேசியர் 5:16. ஆகையால் செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய். மனுஷர்க்கென்று அல்ல, கர்த்தர்க்கென்று மனப்பூர்வமாய் செய்ய கடமைப்பட்டு இருக்கிறாய். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. பகலுக்கு 12 மணி நேரமில்லையா? இது பகற்காலம். ஜீவனுள்ளோர் தேசம், பிரயாசப்பட அழைக்கப்படுகிறாய். சோம்பேறிக்கு தூக்கம் பிரயாசப்படாமல் இருக்க ஒரு காரணம். கதவு கீழ் முனையில் ஆடுவது போல சோம்பேறியும் தன் படுக்கையில் ஆடிக்கொண்டு இருக்கிறான். அவனை ஒருவன் இந்த பக்கத்தில் தட்டி எழுப்பி விடும்போது அந்த பக்கம் திரும்பி படுத்துக் கொள்ளுவான். அந்த பக்கம் தட்டி ஒருவர் எழுப்பும் போது இந்த பக்கம் திரும்பி படுத்துக் கொள்ளுவான். கதவை போல இங்கும் அங்கும் மாத்திரம் அசைவான். அவன் வாழ்வில் முன்னேற்றமே இல்லை. வழியிலே சிங்கம் இருக்கும், நடு வீதியிலே சிங்கம் இருக்கும் என சோம்பேறி சாக்கு போக்கு சொல்லுவான். வேலைக்கு போக மாட்டான். பால சிங்கத்தை மிதித்து போட கர்த்தர் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரே. சர்ப்பத்தையும் தேளை மிதித்து போட கர்த்தர் உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரே. அல்லேலூயா. சோம்பேறி தன் கையை கலத்திலே வைத்து அதை தன் வாய்க்கு திரும்ப எடுக்க வருத்தப்படுகிறான். இந்த வசனங்கள் நீதிமொழிகள் 26, 13, 14, 15 காண்கிறோம். இது ஒரு ஆவிக்குரிய சோம்பல். கர்த்தரின் சித்தத்தை நாம் நன்றாய் அறிந்திருந்தும் கூட அதை வேண்டுமென்றே செய்வதில்லை. அன்பை செலுத்து, ஒப்புரவாகு, மன்னித்து விடு என ஆண்டவர் சொன்னாலும் கூட நாம் அதை செய்வதே இல்லை. எத்தனை நிர்பந்தமான சோம்பலில் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். கர்த்தர் இன்றும் நம் சுவாபங்களை மாற்றி போடுவாராக. வேலை செய்ய, உழைக்க, ஆவிக்குரிய விதத்திலே பிரயாசப்பட, ஜெபிக்க, வேதத்தை வாசிக்க, துதிக்க கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். ஜெபம். செய்யும்படி என் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை என் முழு பலத்தோடே செய்ய எனக்கு அருள் தாரும். என்னை ஆசீர்வதியும். ஆமீன்.